என்ஜினியர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. ஹாய் எவ்ரிவன், குட் ஈவினிங் பா. கண்டிப்பாக எல்லாருமே நம்ம டெஸ்ட் பேட்ச் பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். நம்ம ஐஆர் தங்கமுத்து ஐஏஎஸ் அகாடமியில் பொறியாளன், அதாவது ஏஇ சிவில் இன்ஜினியரிங் அண்ட் ஜேடிஓ எக்ஸாம் 2026க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் ரெகுலராக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ரெகுலராக உங்களுக்கு என்ன பண்ண ரிஜிஸ்டர் பண்ண குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அனுப்பிடுவாங்க. நீங்கள் டெய்லி ருட்டீனாக என்ன ஃபாலோ பண்ண அப்படி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருவாங்க. ஃபர்தராக இதுக்கான டிஸ்கஷன் யூடியூப்ல நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் முடிஞ்சு இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிச்சுட்டு என்ன பண்ணணும், டெஸ்ட் டிஸ்கஷன் பார்த்துட்டு அதுக்கடுத்து செகண்ட் டெஸ்ட் வாங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம செகண்ட் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் தான் பார்க்க போறோம். செகண்ட் டெஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, எப்பயுமே ஒரு டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனாவது டெஸ்ட், டெஸ்ட்டுக்கான போர்ஷன் என்ன, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு இந்த செகண்ட் டெஸ்ட்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்டோன்ஸ். அதுல 25 கொஸ்டின் கேட்டுருக்காங்கப்பா. அந்த 25 கொஸ்டின் என்ன பண்ண போறோம், இல்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். இல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் which of the following is an example of sedimentary rock? sedimentary rock ஓட எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கறத क्वेश्चन கேட்காங்க. கிரானைட்டா, சாண்ட்ஸ்டோனா, மார்பிள்ஸா, பசால்ட்டா? ஆன்சர் பி, பாம்பே சாண்ட்ஸ்டோன் தான். கிரானைட் அப்படிங்கிற எதோட எக்ஸாம்பிள், இக்னீசியஸ் ராக். அது இது. மார்பிள்ஸ் அப்படிங்கிறது மெட்டமார்பிக் ராக். பசால்ட் அப்படிங்கிறது இதுவுமே இக்னீசியஸ் ராக் தான். இக்னீசியஸ் ராக்ல அதுல சப்டிவிஷன்ல இன்ஸ்ட்ரூட் எக்ஸ்ட்ரூட் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. இன்ஸ்ட்ரூட்ல என்னது, வால்கனைஸ் ராக்கோட இந்த எக்ஸாம்பிள் தான் பசால்ட் வரும். அது இக்னீசியஸ்ல கிரானைட் அப்படிங்கிறது ப்ளூட்டோனிக் ராக்கோட எக்ஸாம்பிள் கிரானைட் வரும். இது பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன், இதோட பேசிக்கா என்னன்னு பார்த்துடலாம். கிளாசிபிகேஷன் ஆஃப் ராக். கிளாசிபிகேஷன் ஆஃப் ராக். கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் ராக். ராக்கை எத்தனையா கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்னு சொன்னா 3 கேட்டகரியா கிளாசிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன். ரெண்டாவது பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன். மூணாவது கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். ராக் எத்தனையா கிளாசிஃபை பண்ணாங்க. இந்த இது முடிக்கும் போது டாபிக்கை தெளிவா உள்ள பேசிக் பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணிருப்பா. அதான் அகைன் கேட்கிறேன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக் எத்தனையா கிளாசிஃபை பண்றாங்க, 3 தான் கிளாசிஃபை பண்றாங்க. அது ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். முதல் ராக்னா எப்படி கொண்டு வராங்க, ராக் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்ல, பாறைகள். அந்த பாறைகளை நமக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன பண்ணாங்க, ஃபுல்லா கொண்டு வரதான் ராக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதை குவாரிங் பண்ணுவாங்க, அதாவது உடச்சி எடுப்பாங்க. எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி, நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, மாடிஃபை பண்ணுவாங்க, சீசனிங் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து என்னது, ஃபுல்லா கிளீனிங், அதுக்கு வெதரிங், அதுக்கப்புறம் என்னது ப்ரிசர்வேஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஃபைனலாக நமக்கு தேவையான வரையும் மாத்திப்பாங்க. இதான் நார்மல் ப்ராசஸ். இதுல ஜியாலஜிக்கல் அப்படின்னா இதை 3 டைப்ஸா பிரிக்காங்க. ஒன்று இக்னீசியஸ் ராக், ரெண்டாவது செடிமெண்டரி ராக், மூணாவது மெட்டமார்பிக் ராக். இந்த ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் எத்தனை பிரிக்காங்க, 3 தான் பிரிக்க. என்னன்னா இக்னீசியஸ் ராக், செடிமெண்டரி ராக், மெட்டமார்பிக் ராக். இக்னீசியஸ் ராக்னா என்ன ஆச்சுன்னா தமிழ்ல தீப்பாறைகள்னு சொல்லுவாங்க. அதாவது எரிமலை வெடிக்குது, எரிமலை வெடிச்சு மேக்மா வருமா, அந்த மேக்மா மூலமா உருவாகுதானது இக்னீசியஸ் ராக், தீப்பாறைகள்னு சொல்லுவாங்க. செடிமெண்டரி ராக்னா என்ன ஆச்சுன்னா படிவு பாறைகள், அதாவது என்வாமனால காத்து அடிச்சு இல்லாட தண்ணி உருமா படிஞ்சு ஒரு இடத்துல படிவா உருவாகுறது செடிமெண்டரி ராக். மெட்டமார்பிக் ராக்னா என்ன ஆச்சுன்னா ஒண்ணுல இருந்து இன்னொன்னா, அதாவது ஹீட்னாலயோ இல்ல அதுக்கடுத்து என்னது காற்றுனால, என்வாமனால ஒரு ராக்ல இருந்து இன்னொரு ராக்கா மாறுறது என்னது மெட்டமார்பிக் ராக்னு சொல்லுவாங்க. இந்த 3 தான் பிரிக்காங்க. இதுல இக்னீசியஸ் ராக்கா 2ஆ பிரிக்காங்க. எக்ஸ்ட்ரூசிவ் ராக், இன்ட்ரூசிவ் ராக். இன்ட்ரூசிவ் ராக்கை 3ஆ பிரிக்காங்க. ப்ளூட்டோனிக் ராக், அதுக்கடுத்து ஹைப்போ பைசால் ராக், அதுக்கப்புறம் வால்கானிஸ் ராக். ஓகேவா? இந்த இக்னீசியஸ் ராக் தீப்பாறை எத்தனை பிரிக்காங்க, இன்ட்ரூசிவ், எக்ஸ்ட்ரூசிவ். எக்ஸ்ட்ரூசிவ்னா என்ன ஆச்சுன்னா ஒரு எரிமலை இருக்குப்பா, அதுல நடுவில் என்னது எரிமலை வாய்.
இருக்குமா? இதுல அந்த எரிமலை குழம்பு அதாவது மேக்மா வந்து வெளியில வருமா? அந்த வெளியில வராது. இந்த எரிமலையில சின்ன சின்ன கேப்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கும். அதாவது சின்ன சின்ன கேப்ஸ் இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி கேப்ஸ் இருக்கு. ஓகேவா? அந்த எரிமலை குழம்பு இங்க வந்து இதுல ஃபில் ஆகி இதுல மட்டும் ஃபுல்லா செட்டில் ஆயிருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா இன்ட்ரூசிவ் ராக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது இல்லை அப்படின்னா இது வழியா வெளியில வந்து இங்க ஃபுல்லாவே செட்டில் ஆச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க எக்ஸ்க்ளூசிவ் ராக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்ட்ரூசிவ்னா என்ன? எக்ஸ்க்ளூசிவ்னா இன்ஸ்ட்ரிக்ஸ்னா இன்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸ்க்ளூசிவ்னா வெளியில அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த இன்ஸ்ட்ரிக்டிவ் ராக் வந்து எத்தனையா பிரிக்காங்கன்னா 3 தான் பிரிக்காங்க. ப்ளூட்டோனிக் ராக், ஹைப்போபசால் ராக், அப்புறம் வால்கானிக் ராக். ப்ளூட்டோனிக் ராக்னா என்ன அப்படின்னா டெப்த் வந்து அதிகமா இருக்கும். டெப்த் அதிகமா டீப் டெப்தா இருந்துச்சு அப்படின்னா ப்ளூட்டோனிக் ராக் சொல்லுவாங்க. அதே ஹைப்போபசால் ராக் அப்படிங்கிறது அதோட டெப்த் என்ன இருக்கும்? கம்மியா இருக்கும். டெப்த் வந்து ஷாலோ டெப்தா இருந்துச்சு அப்படின்னா என்னது? ஷாலோனா கம்மியான டெப்தா இருந்துச்சுன்னா என்னது? ஹைப்போபசால் ராக்ஸ் சொல்லுவாங்க. அது வால்கானிக் ராக்னா என்ன அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, அது ஒரு சர்ஃபேஸ்ல எர்த் சர்ஃபேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா என்னது? அது வால்கானிக் ராக்னு சொல்லுவாங்க. இது அப்படியே மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பிசிக்கல் கிளாசிபிகேஷன். பிசிக்கல் கிளாசிபிகேஷன் எத்தனையா பிரிக்காங்க அப்படின்னு சொன்னா 3 தான் பிரிக்காங்கப்பா. இதை கொஞ்சம் அழிச்சிடலாம். வேற எதுவுமே இல்லை. பிசிக்கல் கிளாசிபிகேஷன் ஆனது அதே சேம் தான். பிசிக்கல் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது 3 தான். அன்ஸ்டாட்டிஸ்ஃபைட் ராக், அன்ஸ்டாட்டிஸ்ஃபைட் ராக், ஸ்ட்ராட்டிஸ்ஃபைட் ராக், ஃபோலியேட்டட் ராக். இந்த 3 பேர் பார்த்தோம்ல, இக்னீசியஸ், செடிமெண்டரி, மெட்டமார்பிக். இதே 3 தான் வந்து அங்க வேற நேம்ல கொடுத்துருக்காங்க. இந்த பிசிக்கல் கிளாசிபிகேஷன் சொன்னா அது பார்க்கும்போது நமக்கு அப்பியரன்ஸ் எப்படி தெரியுது? அன்சாட்டிஸ்ஃபைட்னா லேயரா இல்லாம ஒரே இதா இருக்கிறது அன்சாட்டிஸ்ஃபைட் ராக். அதே ஸ்டாட்டிஃபைட் ராக் அப்படின்னா அடுக்கடுக்கா இருக்கும். லேயரா இருக்கிறது ஸ்டாட்டிஃபைட் ராக். ஃபோலியேட்டட் ராக் அப்படின்னா மெட்டமார்பிக், ஒண்ணுல இருந்து ஒண்ணு மாறுறது, அவ்வளவுதான். சரியா? இந்த செடிமெண்ட் ராக் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம்? மெட்டமார்பிக் பார்த்தாச்சு. இதுல பிசிக்கல்ல 3 இருக்கு. அன்சாட்டிஸ்ஃபைட், ஸ்டாட்டிஸ்ஃபைட், ஃபோலியேட்டட் ராக். ஓகேவா? அதே மாதிரி கெமிக்கல்லையும் 3 இருக்கு. சிலிசியஸ் ராக், அல்ஜிரேசியஸ் ராக், கால்சிசியஸ் ராக். இந்த 3 இருக்கு. இதானது கெமிக்கல் கிளாசிபிகேஷன். ஒன்ஸ் இதெல்லாம் ஃபுல்லா பார்த்துக்கலாம். மொத்தம் வந்து கிளாசிபிகேஷன் ஆஃப் ராக்ல எத்தனை டைப் இருக்கு? 3 என்னென்னது? ஜியாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், கெமிக்கல் கிளாசிபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து என்னது? பிசிக்கல் கிளாசிபிகேஷன். ஜியாலஜிக்கல் கிளாசிபிகேஷன்ல 3 என்னென்னது? இக்னிசியஸ் ராக், தீப்பாறைகள், செடிமெண்ட் ராக், உருமாறிய பாறைகள், படிவு பாறைகள், அதுக்கப்புறம் என்னது? மெட்டமார்பிக் ராக், உருமாறிய பாறைகள். ஒண்ணுல இருந்து ஒன்று மாறுது, உருமாறுது அப்படிங்கிறத உருமாறிய பாறைகள். ஓகேவா? அதுக்கடுத்து இக்னிசியஸ் ராக் எத்தனையா பிரிக்காங்க? எக்ஸ்க்ளூசிவ், இன்ட்ரூசிவ். எக்ஸ்க்ளூசிவ்ல வந்து 3 தான் பிரிக்காங்க. என்னென்னது? ப்ளூட்டோனிக் ராக், ஹைப்போபைசால் ராக், அதுக்கப்புறம் வந்து வால்கானிக் ராக். ஹைப்போபைசால் ராக்னா என்ன? டெப்த் ஷாலோ டெப்தா இருக்கும். அது வந்து ப்ளூட்டோனிக் ராக் அப்படிங்கிறது டெப்த் டீப் டெப்தா இருக்கும். வால்கானிக் ராக் அப்படிங்கிறது அது எஸ் சர்ஃபேஸ்ல இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கலாம். அடுத்து பிசிக்கல் கிளாசிபிகேஷன் எத்தனை பிரிக்காங்க? 3 தான் பிரிக்காங்க. அன்சாட்டிஸ்ஃபைட் ராக், சாட்டிஸ்ஃபைட் ராக், ஃபோலியேட்டட் ராக். அன்சாட்டிஸ்ஃபைட் ராக்னா என்னது? லேயர் இல்லாம ஒரே பாறைகளா இருக்கும், அதான் இக்னிசியஸ் ராக். சாட்டிஸ்ஃபைட் ராக்னா லேயரா இருக்கும், அதான் என்னது? செடிமெண்டரி ராக். ஃபோலியேட்டட் ராக் அப்படின்றது மெட்டமார்பிக் ராக். ஓகேவா? இங்க வந்து கெமிக்கல் கிளாசிபிகேஷன் 3 பிரிக்காங்க. சிலிசியஸ் ராக், அல்ஜிரேசியஸ் ராக், அதுக்கப்புறம் வந்து கால்சிசியஸ் ராக். இந்த 3 தான் பிரிக்கிறாங்க. ஓகேவா? Second question, rocks formed due to the solidification of molten magma at the considerable depth. Depthல வந்து அதிகமா இருந்துச்சு. considerable depth அதிகமா இருந்துச்சு அப்படினா from the edge surface of the are called depth அதிகமா இருந்துச்சுனா considerable depth இருந்துச்சு அப்படினா என்னது? ப்ளூட்டோனிக் ராக். எர்த் சர்ஃபேஸ்ல இருந்துச்சு அப்படினா வால்கானிக் ராக். இது வந்து என்னது? இதான் ஆன்சர். இதுதான் கரெக்ட். இது வந்து என்ன இருக்கணும்? எர்த் சர்ஃபேஸ்ல இருக்கணும். எர்த் சர்ஃபேஸ்ல இருந்துச்சு அப்படினா வால்கானிக் ராக். அதே இது ஷாலோ டெப்தா இருந்துச்சு அப்படின்னா ஷாலோ டெப்தா இருந்தா ஹைப்போபைசால் ராக். செடிமெண்ட் ராக்னா என்ன பார்த்தோம்பா? படிவு பாறைகள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. மண்ணோ நீர் மூலமாவோ மூவ் ஆகுது, காத்து மூலமா போறது செடிமெண்ட் ராக் சொல்லுவாங்க. செடிமெண்ட் ராக் வேற எக்ஸாம்பிள் என்னது? சாண்ட்ஸ்டோனு, செடிமெண்டரி சாண்ட்ஸ்டோன் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து லைம் ஸ்டோனு, இதெல்லாமே என்னது? செடிமெண்ட் ராக் எக்ஸாம்பிள். Third question, chemical classification categories slide as a chemical category வந்து எதுல வரும்?
கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல என்னென்னப்பா பார்த்தோம்? கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல 3 பார்த்தோம். சிலிசியஸ் ராக், அர்ஜிலேசியஸ் ராக், கால்கேரியஸ் ராக், 3 இது பார்த்தோமா? இந்த 3ல சிலிசியஸ் ராக்னா என்ன ஆச்சுன்னா மண்ணு மூலமா உருவாகுது, சாயில் மூலமா உருவாகுறது சிலிசியஸ் ராக் சொல்லுவாங்க. ஓகேவா? அர்ஜிலேசியஸ் ராக்னா என்ன ஆச்சுன்னா கிளே மூலமா உருவாகுறது, கிளே மூலமா உருவாகுறது. இதானது ஸ்லேடு, அப்புறம் வந்து லேட்ரைட் சாயில், இதெல்லாம் வந்து இதாகுது அர்ஜிலேஸ் ராக்ல மூலமா உருவாகுது. அடுத்து கால்குலேஷஸ் ராக் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, சுண்ணாம்பு பாறைகள். இந்த சுண்ணாம்பு பாறை அப்படின்னா என்னது? லைம்ஸ்டோனு. லைம்ஸ்டோன்னா அதுக்கடுத்து என்னது? ஜிப்சம். இதெல்லாம் வந்து உருவாகுதானது கால்சியஸ் ராக். இக்னிசியஸ் ராக்னு என்ன பார்த்தோம்? இக்னிசியஸ்னா தீப்பாறைகள். தீப்பாறை எத்தனை டைப்பா இருக்கு அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. 3 டைப். என்னென்னது? தீப்பாறைகள் வந்து 2 இருக்கு, இன்ஸ்ட்ரக்டிவ், எக்ஸ்ட்ரக்டிவ். இன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா 3 இருக்கு, ப்ளூட்டோனிக் ராக், அதுக்கப்புறம் வந்து என்னது ஹைப்போபைசால், அதுக்கடுத்து தேர்டு வால்கானிக் ராக். ப்ளூட்டோனிக் ராக் அப்படின்னா என்ன? அது வந்து டெப்த் வந்து டீப் டெப்தா இருக்கும். அதுக்கடுத்து ஹைப்போபைசால் ராக் அப்படின்னு சொன்னா டெப்த் வந்து ஷாலோ டெப்தா இருக்கும். 3வது வால்கானிக் ராக். வால்கானிக் ராக் என்ன? அது சர்ஃபேஸ்ல வந்து ஸ்டே ஆயிருக்கும், அவ்வளவுதான். இந்த 4 ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்துட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும்பா. 4th கொஸ்டின், த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லைம்ஸ்டோன் இன்டு மார்பிள். லைம்ஸ்டோன் வந்து மார்பிளா மாறுறது as an example of இதோட ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம ஒண்ணுல இருந்து இன்னொன்று மாறுச்சுன்னா என்ன சொன்னோம்? மெட்டமார்பிக் சொன்னோமா? அதோட ப்ராசஸ் நேம் என்ன அப்படின்னா மெட்டமார்பிசம். அதோட ப்ராசஸ் நேம் என்ன? மெட்டமார்பிசம். இந்த இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குப்பா. இந்த மார்பிள்னா இதெல்லாம் வரும் அப்படின்னா மார்பிள்லேயே வந்து எதெல்லாம் மார்பிளா மாறும் அப்படின்னா லைம்ஸ்டோனு, அதுக்கடுத்து வந்து மாரல், அதுக்கப்புறம் டோலைட். இந்த 3மே வந்து என்ன ஆகும்? நார்மல்ல இருந்து மெட்டமார்பிக் ஆட மாறும்போது மார்பிளா வந்து மாறும். ஓகேவா? அதே மாதிரி ஷால்க்கு அண்டு மட்ஸ்டோனு, இந்த 2மே எதா மாறும்னா ஸ்லேடா மாறும். அடுத்து பசால்ட்டு, டோலரைட், இதெல்லாம் எதா மாறும்னா சிஸ்டா மாறும். சாண்ட்ஸ்டோனு குவார்ட்சைட்டா மாறும். அதுக்கடுத்து கிரானைட்டு, இது எல்லாமே ஒரு டைம் கிட்ட பிவிக்கு கொஸ்டின் பா. அதான் பேசிக்கா இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்றேன். இது வந்து நைஸா மாறும். ஓகேவா? இது அப்படியே பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா லைம்ஸ்டோன் வந்து என்னவா மாறும்? மெட்டமார்பிக்லாம் கேட்கலாம். என்னவா மாறும்? மார்பிள்ஸா மாறும். அதே மாதிரி மாரல் அண்ட் டாலரைட் இது எல்லாமே என்னவா மாறும்? மார்பிளா தான் மாறும். இதை மாறுற ப்ராசஸ்க்கு என்ன பேரு? மெட்டமார்பிசம் அப்படிங்கிற ப்ராசஸ். ஓகேவா? ஷால்க் அண்ட் மட்ஸ்டோன்ல எதாவது மாறும், ஸ்லேடா மாறும். அதுக்கப்புறம் பசால்ட் அண்ட் டாலரைட்ல எதாவது மாறும், சிஸ்டா மாறும். சாண்ட்ஸ்டோன் வந்து குவாசைட்டா மாறும். அதாவது ஈஸியா ஞாபகம், சாண்ட குவாட்ரா பிரிச்சுப்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சாண்ட குவாட்ரா பிரிச்சுப்பாங்க. மார்பிள் வந்து லைம் வச்சு தொடக்காங்க ஞாபகம் வச்சுக்கலாமா? மார்பிள லைம் வச்சு தொடச்சா மாரலா இருக்கும், மாதிரியா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து டோலோ போடுறோம், அந்த மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கிரானைட் எப்படி இருக்கும்? நைஸா இருக்கும். அப்போ கிரானைட் நைஸ். அந்த மாதிரி ஈஸியா புரியுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. Fifth question, which of the following rocks has been highest fire resistant? எது வந்து highest fire resistant சொல்றாங்க? கிரானைட்டா, மார்பிள்ஸா, லைம்ஸ்டோனா, காம்பாக்ட் சாண்ட்ஸ்டோனா? காம்பாக்ட் சாண்ட்ஸ்டோன் தான் வந்து நார்மலா சாண்ட்ஸ்டோன் கொடுக்கறதோட காம்பாக்ட் சாண்ட்ஸ்டோன்னா என்ன? சாண்ட்ஸ்டோனை மறுபடியும் காம்பாக்ட் பண்ணி ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். அப்போ ஸ்ட்ரென்த் அதிகமா இருந்துச்சு என்ன ஆகும்? ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையஸ்டா இருக்கும். அதான் மீனிங். ஆன்சர் சி. கிரானைட் வந்து நார்மலா சொல்லுவாங்க, நம்ம நார்மலா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஹெவி இன்ஜினியரிங் ஒர்க்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்பிள்ஸ் அப்படிங்கிறது என்ன? ஐ மீன் டெக்கரேஷன் ஒர்க்கு, டெக்கரேஷன் அந்த டெக்கரேட்டிவ் பர்பஸ் யூஸ் பண்ணுவாங்களா? தாஜ்மஹால் அந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு டெக்கரேட்டிவா அழகா அஸ்தட்டிக்கா வந்து அழகா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்க? மார்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு முக்கியமான பொருளே தான் லைம் தான். அப்போ லைம்ஸ்டோன் அப்படிங்கிறது சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு என்ன சாயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க, என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா லைம்ஸ்டோன். அதுவுமே கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்கலாம். 6th question,
The Mohs scale is used to determine the property of stone. Which property of stone? Mohs scale வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஹார்னஸ்க்காக என்ன பண்ணுவாங்க Mohs scale யூஸ் பண்ணுவாங்க. இந்த Mohs scaleோட லிமிட் என்ன அப்படின்னா 1ல இருந்து 10. Mohs scale லிமிட் 1ல இருந்து 10. 1ங்கிறது டால்க், 10ங்கிறது டைமண்ட். இந்த 1ங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா ஸ்மூத்தஸ்டா இருக்கும், ரொம்ப சாஃப்டஸ்டா இருக்கும். அந்த ராக்கோட ஹார்ட்னஸ்ல வந்து ரொம்ப கம்மியான ராக் தான் இது டால்க் அப்படிங்கிறது. 10ங்கிறது ரொம்ப ஹார்டஸ்டா இருக்கும், ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், அதான் இது டைமண்ட். அதை ஞாபகம் வச்சுங்க. இந்த ஸ்கேல் ஃபர்ஸ்ட் இது லாஸ்ட் இதுன்னு கேட்கலாம். டால்க்குங்கிறது ரொம்ப திக்னஸ் மீன்ஸ் சாஃப்டஸ்டா இருக்கும், டைமண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டஸ்டா இருக்கும். அதோட ஸ்கேல் என்ன அப்படின்னா டைமண்டோட Mohs scale என்னன்னு கேட்கலாம். டைமண்டோட Mohs scale என்னப்பா 10. அந்த Mohs scale எதுக்காக யூஸ் பண்றாங்க? ஹார்ட்னஸ்க்காக யூஸ் பண்றாங்க. டஃப்னஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணாங்க? இம்பாக்ட் ஸ்ட்ரென்த். டஃப்னஸ் யூஸ் பண்றது இம்பாக்ட் ஸ்ட்ரென்த். டியூரபிலிட்டி என்ன ஆகுது? ஆசிட் டெஸ்ட், அதுக்கடுத்து ஸ்மித் டெஸ்ட், அடுத்து பிராடர் டெஸ்ட். இந்த பிராடர் டெஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா ஃப்ரீசிங் அண்ட் தாயிங் ரெசிஸ்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணாங்க மோஸ்ட்லி. அதாவது சுருங்க தன்மை குறையிறதுக்காக யூஸ் பண்றது. இதெல்லாம் வந்து டியூரபிலிட்டிக்காக. ஸ்பெசிபிக் கிராவிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றது லீசார்ட் apparatus சொல்லுவாங்க. நார்மலா ஒரு ஸ்டோனோட ஸ்பெசிபிக் கிராவிட்டி எது வரைக்கும் இருக்கணும்? 2.7. ஸ்பெசிபிக் கிராவிட்டி ஆஃப் ஸ்டோன் வந்து ஆவரேஜா அப்படின்னா 2.7 இருக்கணும். இது எல்லாமே பேசிக்கா கேட்கிற கொஸ்டின் பா. மேக்ஸிமம் டெஸ்டர்ஸ்ல இருந்து அதிகமா கொஸ்டின்ஸ் இருக்கு, அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7th question. For a good building stone, the water absorption after 24 hours should not exceed. அது வந்து 24 ஹவர்ஸ்ல ஒரு நல்ல ஒரு ஸ்டோன் அப்படின்னா எவ்வளவு வாட்டர் எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னா 5% ஒன்றும் ஆகக்கூடாது, எக்ஸீட் ஆகக்கூடாது. நார்மலா வாட்டர் அப்சார்பன் ஸ்டோன்ல எவ்வளவு இருக்கணும்னா 5 to 10% இருக்கலாம். அது ஒரு ரேஞ்சுன்னு கொடுப்பாங்கல்ல, ரேஞ்சுன்னு கொடுத்தா 5 to 10% வாட்டர் அப்சார்ப்ஷன் இருக்கலாம். ஆனா வந்து எதோட எக்ஸீட் ஆகக்கூடாதுன்னா 5% எக்ஸீட் ஆகக்கூடாது. 5% எக்ஸீட் ஆகாம இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல குட் ஸ்டோன் சொல்லுவாங்க. அதோட ரேஞ்சுன்னு கேட்டாங்கன்னா 5 to 10% சொல்லலாம். 8th, Smith test on stone is performed to check for presence of. Smith test எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா soluble matters or mud matters or earthy matters னு சொல்லலாம். ஓகேவா? soluble matters or earthy matter. ஹார்ட்னஸ் எந்த இதை கண்டுபிடிக்கிறதுக்கு Mohs scale யூஸ் பண்ணுவாங்க. அதே ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்க என்ன டெஸ்டஸ் அப்படின்னா அட்ரேஷன் டெஸ்ட், லேப் டெஸ்ட். அட்ரேஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது லேப் டெஸ்ட். அதுக்கப்புறம் டியூரபிலிட்டிக்கு ஆசிட் டெஸ்ட், போரர் டெஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்துக்கு கம்ப்ரசிவ் சிடிஎம் மிஷின் யூஸ் பண்ணுவாங்களா, கம்ப்ரசிவ் டெஸ்டிங் மிஷின் மூலமா லேப்ல வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, கம்ப்ரசிவ் டெஸ்ட் கண்டுபிடிப்பாங்க. கம்ப்ரசிவ் டெஸ்ட் நார்மலா எவ்வளவு இருக்கணும்? Nm/mm² வந்து இருக்கணும். 9th question. The soundness test of stone using sodium and sulfate solution. Is intended to simulate. எதுக்காக அந்த டெஸ்ட் சவுண்ட்னஸ் டெஸ்ட் வந்து இது யூஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ராஸ்ட் ஆக்ஷன் ஆஃப் வெதரிங்காக யூஸ் பண்ணுவாங்க. அப்ரேஷன் டெஸ்ட்டும் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இதுவுமே ஹார்ட்னஸ்க்காக யூஸ் பண்றது தான். அடுத்து கிரஷிங் ஸ்ட்ரென்த் ஆர் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்காக சிடிஎம்ல யூஸ் பண்றது. இம்பாக்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு டஃப்னஸ் டெஸ்ட். டெஸ்டிங்ல இருந்து அதிகமா क्वेश्चंस இருக்குப்பா. 10th, the impact value of stone. நான் ஆல்ரெடி பார்த்ததுதான். impact value of stone is used for construction. Measures its toughness. impact strength எதுக்காக? toughness-காக. hardness அப்படிங்கிறதுக்காகப்பா. hardness அப்படிங்கிறது Mohs scale யூஸ் பண்ணுவாங்க. அட்ரேஷன் டெஸ்ட் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். கிரஷிங் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரென்த். அது போரோசிட்டினா என்ன? இது சாயில்ல பார்ப்போம். போரோசிட்டினா என்ன? டோட்டல் வால்யூம்ல எவ்வளவு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க. இதான் இது போரோசிட்டி. அதாவது போரோசிட்டி வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்னா என்ன? வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் ஏர் பிளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர். இதான் வந்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ். ஓகேவா? நார்மலா போரோசிட்டினா ஃபார்முலா என்ன?
டோட்டல் வால்யூம்ல எவ்வளவு வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் இருக்குன்னு பாக்குறது. வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஏர் பிளஸ் வால்யூம் ஆஃப் வாட்டர். இது சாயில் வரும்போது டெப்தா பார்ப்போம். Seventh question. The process of giving a proper, safe and smooth surface to rough stone is called dressing. இது ஸ்டோன் ப்ராசஸ் ஆஃப் ஸ்டோன். ப்ராசஸ் ஆஃப் ஸ்டோன்ல தான் பார்ப்போம்பா. நார்மலா என்ன ஆச்சுன்னா இந்த ப்ராசஸ் ஆஃப் ஒரு சேஃபையும் ஸ்மூத் சர்ஃபேஸையும் கொண்டு வரதுக்கான ரஃப் ஸ்டோன் கொண்டு வரதுக்கு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸிங். நார்மலா ப்ராசஸ் ஆஃப் ஸ்டோன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து குவாரிங். குவாரிங் அப்படின்னா நார்மலா ஒரு பாறையா இருக்கு, அதை உடைச்சு எடுப்பாங்கல்ல, அதான் குவாரிங் சொல்லுவாங்க. அது உடைக்கிறது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அந்த சர்ஃபேஸ்ல ட்ரில் பண்ணுவாங்க. ட்ரில் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த ஹோலை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டு அது கன் பவுடர் வச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு டேம்பிங் பண்ணுவாங்க. டேம்பிங் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஃபைனலா வந்து ஃபினிஷிங் பிளாஸ்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த பாறையை உடைப்பாங்க. அந்த பாறையை உடைச்சி பண்ற ப்ராசஸ் தான் வந்து குவாரிங் சொல்லுவாங்க. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ராக்கா இருக்கு, ஒரு பாறையா வந்து பெரிய பெரிய பாறையா இருக்கு, அதுல எங்க ட்ரில் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அனலைசிஸ் பண்ணிட்டு எந்த வீக் ஏரியா அனலைசிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல ட்ரில்லிங் ஃபுல்லா பண்ணுவாங்க. ட்ரில்லிங் பண்ண என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லா அந்த ட்ரில்லிங் பண்ணதா ஃபர்ஸ்ட் ஹோல்ஸ் என்ன பண்ணுவாங்க, க்ளீன் பண்ணுவாங்க. க்ளீன் பண்ணிட்டு அதுல எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த பிளாஸ்டிங் கூட ஃபார்முலா இருக்கும். A = L² = 0.008 அப்படிங்கிறது இருக்கும். L அப்படிங்கிறது அது எவ்வளவு லென்த் இருக்கு அப்படிங்கிறது, Aங்கிறது அமௌண்ட் ஆஃப் கன் பவுடர் எவ்வளவு வைக்கிறோம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த பிளாஸ்டிங்காக யூஸ் பண்றது. அதே இது வந்து அது அதுல ஃபுல்லா கோல்டை கிளீன் பண்ணிட்டு அந்த பவுடரை ஃபுல்லா ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபில் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க, டேம் பண்ணுவாங்க. எதுக்காக டேம் பண்றாங்கன்னா அந்த பவுடர் வந்து லூஸ் கண்டிஷனா இருந்துச்சு, அந்த ஃபோர்ஸஸ் வந்து கரெக்டா இருக்காது பிளாஸ்ட் பண்ணும்போது. அதே டைட்டா இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும், ஈஸியா வந்து என்ன ஆகும், பிரேக் ஆகும், பிளாஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான். லாஸ்ட் என்ன பண்ணுவாங்க, ஃபினிஷிங் அப்படிங்கிறது பிளாஸ்ட் பண்ணி அதை எடுக்கிறது. ரெண்டாவது என்ன ஆச்சுன்னா ட்ரெஸ்ஸிங். ட்ரெஸ்ஸிங் அப்படிங்கிறது ஃபுல்லா என்ன வேற எதுவும் இல்லை, அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா வந்து நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, என்ன சைஸ்க்கு வேணுமோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லா மாடிஃபை பண்றது. மூணாவது சீசனிங். சீசனிங் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, அது மேல உள்ள குவாரி சாக், குவாரி லேப் வந்து என்ன பண்ணுவாங்க, ஃபுல்லா ரிமூவ் பண்ணுவாங்க. அதுனா வேற எதுவுமே இல்லை, ஃபுல்லா மேல இருக்க தண்ணி அந்த மாதிரி வாட்டர் கண்ட்ல என்ன பண்ணுவாங்க, ரிமூவ் பண்ணுவாங்க. நாலாவது தான் ப்ராசஸ் ஆனது, மூணாவது இது ரெண்டாவது. நாலாவது ப்ராசஸ் என்ன அப்படின்னா ப்ரிசர்வேஷன். ப்ரிசர்வேஷன் என்ன ஆச்சுன்னா அதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லா மாடிஃபை பண்ணிட்டாங்களா, அது எந்ததுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கொண்டு வரதான் இது ப்ரிசர்வேஷன் மெத்தட். 12th question. Jumper is a tool of used to jumpers எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரில்லிங் ஹோல் ஃபார் பிளாஸ்டிங். அதாவது அது என்னது, பிளாஸ்டிங்க்கு அந்த ஹோலை வந்து ட்ரில் பண்றது தான் என்ன பண்ணுவாங்க, ஜம்பர் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பிளிட்டிங் ஸ்டோன் அப்படின்னா வெட்ஜ் தான் என்ன பண்ணுவாங்க, ஸ்டோன்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்டோன் இருக்கு அப்படின்னா அங்கே என்ன பண்ணுவாங்க, நிறைய வெட்ஜஸ் வச்சு அது என்ன பண்ணுவாங்க, டேம்பிங் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சைஸ் என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. ஓகேவா? கிரைன் சைஸை மெஷர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, நார்மலாக என்ன பண்ணுவாங்க, C1 அனலைசிஸ் அதை மாதிரி யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. நார்மலாக கிராவல் அமைச்சோன்னா எதுக்கு மேலே கிராவலை ரெண்டு தான் பிரிப்பாங்க, ஃபைன் கிரைண்டு கிராவல், அதுக்கப்புறம் வந்து கோர்ஸ் கிரைண்டு. ஃபைன் கிரைண்ட் எதுக்கு இருக்கணும், 4.75 அதிகமாக இருந்துச்சுன்னா கோர்ஸ் கிரைன் சாயில்னு சொல்லுவாங்க. 4.75 கம்மியாக இருந்துச்சோம்னா ஃபைன் கிரைன் சாயில்னு சொல்லுவாங்க. அதையுமே தெரிஞ்சுக்கணும். 13th question. இதான் அதில் பார்த்தோம். குவாரி சாப் அப்படின்னா வேற எதுவுமே இல்லை, அந்த மூணாவது ப்ராசஸ் சொல்றோம்ல, அதாவது சீசனிங் குவாரி ப்ராசஸ் ஆஃப் ஸ்டோன் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாரிங் பண்ணுவாங்க, ரெண்டாவது அது ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க, மூணாவது சீசனிங், நாலாவது ப்ரிசர்வேஷன். அதுல மூணாவது ப்ராசஸ் சீசனிங் இருக்குல்ல, அதான் இந்த ப்ராசஸ். அதுல குவாரி சாப்னா வேற எதுவுமே இல்லை, மாய்ஸ்டர் கண்டென்ட் இன் அ ஃப்ரெஷ்லி குவாரி ஸ்டோன். அதாவது ஃப்ரெஷ்ஷா அதை குவாரி பண்ண ஸ்டோன்ல மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்குமா, அதை வந்து ஏர்லயோ இல்லாட்ட வந்து நம்ம கிளீன் பண்ற மாதிரி ஏர்ல வச்சு கிளீன் பண்ணதான் என்னது, மாய்ஸ்டர் கண்டென்ட் கிளீன் பண்ணதான் வந்து குவாரி சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கிற மாய்ஸ்டர் கண்டென்ட் தான் குவாரி சாப்னு சொல்லுவாங்க. ரிமூவ் பண்ற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து சீசனிங் சொல்லுவாங்க. நல்லா டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. சீசனிங் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, அதுல குவாரி சாப் அப்படின்னா அந்த ஸ்டோன்ல உள்ள மாய்ஸ்டர் கண்டென்ட், அதான் வந்து குவாரி சாப்னு சொல்லுவாங்க. அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட், அதுக்கு அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் ரிமூவ் பண்ற ப்ராசஸ் தான் வந்து சீசனிங் அப்படிங்கிற பேரு. 14th question. The method of seasoning, அது அடுத்த கொஸ்டின் அதே தான். Method of seasoning stone involves எதுக்காக, இதே தான், allowing the quarry sap to evaporate.
குவாரி சாப்னா என்னது வாட்டர் கண்டென்ட் அதை எவாபரேட் பண்றதுக்காக எக்ஸ்ப்ளோரிங் டு த ஏர் வைக்கிறாங்க அவ்வளவுதான் சிம்பிள். 15th question. Which type of blasting powder commonly used to quarrying soil stone? Quarrying soft stone. ஓகேவா? என்னது யூஸ் பண்ணுவாங்க? பிளாஸ்டிங் பவுடர் அப்படின்னா கன் பவுடர் அல்லது பிளாக் பவுடர். கன் பவுடர்னு சொல்லலாம் இல்ல பிளாக் பவுடர்னு சொல்லலாம். நார்மலா பிளாஸ்டிங் வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க? இந்த ஒரு ஃபார்முலா கூட இருக்கு. A = அது பார்த்தோம்ல L² = 0.008. இதுல ஏங்கிறது அமௌண்ட் ஆஃப் கன் பவுடர், எல்லுங்கிறது எவ்வளவு லென்த் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுவாங்க. 16 ஃபார் ரயில்வே பேலஸ்ட். இதெல்லாம் இந்த மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் ரயில்வே பேலஸ்ட்டுக்கு மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னா பசால்ட். பசால்ட் தான் என்னது ரயில்வே பேலஸ்ட். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெவி ஒர்க்குலாம் வந்து யூஸ் பண்றது பசால்ட் யூஸ் பண்ணுவாங்க. சாண்ட் ஸ்டோன் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை, நார்மலா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து லைம் ஸ்டோன் அப்படிங்கிறது லைம்னால என்னதான் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்காக யூஸ் பண்றது, சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் யூஸ் பண்றது. மார்பிள்ஸ் அப்படின்னா ஆஸ்தட்டிக்கா அழகான ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களா, ஆர்ச்சஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்குலாம் வந்து மார்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். 17 the which stone is most suitable for tamp proofing course? tamp proofing course வந்து ஸ்லேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்லேட் அப்படிங்கிறது எதுல இருந்து ஸ்லேட்னா நம்ம எங்க பார்த்தோம்? ஸ்லேட் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, அதோட மெட்டமார்பிசம். அதுக்கு முன்னாடி இருக்கும் ஷேக் அண்ட் அதுக்கப்புறம் மட் ஸ்டோன். இது ரெண்டு தான் வந்து என்ன மாறும்? இது ரெண்டும் வந்து ஒரிஜினல் ராக்கு. இது மெட்டமார்பிக் ராக்கா மாறும் போது தான் ஆகும் ஸ்லேடா மாறும். ஸ்லேட் அப்படிங்கிறது எது மூலமா உருவாகிறது? என்ன கிளாசிபிகேஷன்ல பார்த்தோம்? அங்க வந்து கெமிக்கல் கிளாசிபிகேஷன்ல அஜிலேஸ் ராக்னு பார்த்தோமா, அந்த ராக்ல தான் ஸ்லேட்னு வரும். அஜிலேஸ் ராக்னா என்ன? கிளே மினரல்ஸ் மூலமா உருவாகுறது, அதான் வந்து என்னது அஜிலேஸ் ராக்னு பார்த்தோம். அக்னீஸ் அப்படிங்கிறது என்னது? கிரானைட். கிரானைட் மாறுறதா என்னது? கிரானைட் மெட்டமார்பிக் ராக்கா மாறுறது நீஸ். டாரைட் ராட் அப்படின்னு சொன்னா வேற எதுவும் இல்லை, செம்மன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இது. அதுக்கப்புறம் கிரானைட் அப்படிங்கிறது அங்க பார்த்தோம் நீஸா மாறுது அப்படிங்கிறத பார்த்தோம். டாரைட் என்னதுதான் எதுல பார்த்தோம்? டாரைட் அப்படிங்கிறதும் அஜிலேஸ் ராக்ல தான் பார்த்தோம். 18th question. The compressive strength of granite is approximately 100 to 200 megapascal. அப்ராக்சிமேட்டா இருக்குது 100 to 200. ஆனா ஒரு சில இடத்துல ஆவரேஜா கொடுத்தது 75ல இருந்து 127 இருக்கலாம்னு போட்டிருக்காங்கப்பா, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஆவரேஜா வந்து 100 to 200 சொல்லிட்டு ஒரு PYQ கேட்ட கொஸ்டின். இது வந்து என்னது? கிரானைட்டுக்கு. லைம் ஸ்டோனுக்கு என்ன சொன்னா 54. அதே சாண்ட் ஸ்டோனுக்கு என்ன சொன்னா 64 இருக்கணும்பா. ஆவரேஜா நான் சொல்றேன். 19th question. For heavy structural work such as bridge fires and lighthouse construction, which stone is preferred? என்ன ஸ்டோன் வந்து ஹெவி ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்னால கிரானைட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. லைம் ஸ்டோன் அப்படிங்கிறது ஆல்ரெடி பார்த்தோம், அப்படியே ரிவைஸ் பண்ணிடலாம். எங்க யூஸ் பண்ணுவாங்க? சிமெண்ட் மேனுஃபேக்சரிங்ல. ஸ்லேட் அப்படிங்கிறது எதுல இருந்து என்ன இதுவும் அஜிலேஸ் ராக்ல வரும். ஸ்லேட் அப்படிங்கிறது கெமிக்கல் கிளாசிபிகேஷன்ல வந்துடும். சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிறது எங்க யூஸ் பண்ணுவாங்க? வேற எதுவுமே இல்லை. சாண்ட்ஸ்டோன் அப்படிங்கிறது நார்மலா பில்டிங் சூப்பர் ஸ்ட்ரக்சர்ஸ்ல யூஸ் பண்ணலாம். ஸ்லேட் அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரிக்கல் பாக்ஸஸ் இருக்குல்ல அங்க யூஸ் பண்றது ஸ்லேட் வந்து யூஸ் பண்ணலாம் பேஸ்டிங்காக அந்த மாதிரி. 20th question. Laterite is commonly used to building stone in which part in India? அதாவது லேட்ரைட் சாயில் எங்க வந்து கிடைக்குது? லேட்ரைட்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? செம்மண் துகள் சொல்லலாம். இது எங்க கிடைக்கும் சொன்னா நார்மலா கடலோரங்கள்ல கிடைக்கும்பா. நார்மலா கடலோரங்கள்ல கிடைக்கும். கடலோர பகுதிகளில் கிடைக்கும். சவுத் ஜோன்ஸ்ல அதிகமாக காணப்படும் லேட்டரைட் சாயில் அப்படிங்கிறது. அலுவியல் சாயில்னா என்ன? வண்டல் மண் சொல்லுவாங்களா, வண்டல் மண் இங்க வந்து நார்மலா சென்ட்ரல் பகுதிகளில் கிடைக்கும். சென்டர்னா இங்க கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி பகுதிகளில் அலுவியல் சாயில்ஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து கிளே சாயில் கரிசல் மண் எங்க கிடைக்கும்னா தக்கான பீடபூமி பிளாட்டியோஸ்ல அதிகமாக கிடைக்கும். என்னது? கரிசல் மண் அதிகமாக காணப்படும். மேக்சிமம் அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மவுண்டைன் சாயில்னு சொல்லுவாங்க. மவுண்டைன் சாயில்ல எங்க கிடைக்கும்னா ஹிமாலயாஸ்ல அதிகமாக கிடைக்கும். ஹிமாலயா மலை சரிவுகள் அதிகமாக கிடைக்குது.
மவுண்டைன் சாயில். இதன் லேட்ரைட் சாயில் தான் கொடுத்துருக்காங்க. லேட்ரைட் சாயில்னா சதர்ன் அண்ட் காஸ்டல் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. The spalling hammer is used for dash. Spalling hammer வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ரஃப் ட்ரெஸ்ஸிங் அண்ட் பிரேக்கிங் ஆன் ஸ்மால் ப்ரொஜெக்ஷன். அதாவது ராக்ல வந்து சின்ன சின்னதாக நீட்டி இருக்குங்களா, சின்ன சின்னதாக பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதை பிரேக் பண்ணி ஸ்மூத் சர்ஃபேஸாக மாற்றுறதுக்காகவும் அந்த ரஃப் ஸ்ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இருக்குது ஸ்பாலிங் ஹேமர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது வெட்ஜஸ். 22 according to IS 1123 the specific gravity of good building stone already பார்த்தோம் greater than 2.7 வந்து இருக்கணும். greater than 2.7 specific gravity என்ன யூஸ் பண்ணுவாங்க? Lee-Chat apparatus அது வந்து யூஸ் பண்ணுவாங்க நார்மலா. 23rd question. Which of the following is a stratified rock? Stratified rock னா எதோட கிளாசிஃபிகேஷன்? பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஸ்ட்ராட்டிஃபைட் ராக் அப்படின்னு சொன்னா என்னது? அடுக்கடுக்காக இருக்கும். செடிமெண்ட் ராக். செடிமெண்ட் ராக்ல எது வரும்? செடிமெண்ட் ராக் அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, லைம்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன், அதுக்கப்புறம் வந்து ஜிப்சம், இதெல்லாமே வரும். கிரானைட் அப்படிங்கிறது வரும், இக்னிஸ் ராக். கிரானைட், பசால்ட், ட்ராப் அப்படிலாம் இதில் வரும். இக்னிசஸ் ராக். இக்னிசஸ் ராக்ல இதில் வரும் கிரானைட் அப்படிங்கிறது கீழே ப்ளூட்டோனிக் ராக்ல வரும். டெப்த் வந்து டீப் டெப்த்தா இருக்கும். பசால்ட் அப்படிங்கிறது இதில் வரும், லாஸ்ட் வால்கானிக்ல வரும். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் சாண்ட்ஸ்டோன் இஸ் டிபிக்கலி ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குன்னா கிளாஸ்டிக்கா இருக்கும். கிளாஸ்டிக்கா ஃப்ராக்மெண்டலா இருக்கும். லேயர்லாம் இருக்கும்பா, அதான் கிளாஸ்டிக் சொல்றாங்க. 25th question. Adhesion test on stone is performed using adhesion testக்கு என்ன யூஸ் பண்ணாங்க அப்படின்னா திவால் டெஸ்டிங் மிஷின் யூஸ் பண்ணுவாங்க. ஈஸியா ஞாபகம் வச்சுங்க. திவால் அப்படிங்கிறது டெவில் கூட ஞாபகம் வச்சுங்க. டெவில் அட்டையா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், ஈஸியா மறக்காது நமக்கு. அதுக்கு அடுத்து லாஸ் ஏஞ்சல் மிஷின்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அப்ரேஷன் டெஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏஞ்சல்ல பார்த்தோம்னா அப்சர்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்காக நான் சொல்றேன். டிவில பார்த்தா அட்டையா இருக்கும்னு சொல்லலாமா? அப்ப டிவால் டெஸ்டிங் மிஷின் அப்படிங்கிறது அட்ரேஷன் டெஸ்ட்டுக்கு. அடுத்து லாஸ் ஏஞ்சல் மிஷின்ஸ் அப்படிங்கிறது ஏஞ்சலை பார்த்து என்ன பண்ணுவோம்? அப்சர்வ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து விக்கேட் அப்பாரஸ் அப்படிங்கிறது சிமெண்டோட கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. கன்சிஸ்டன்சி டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. கன்சிஸ்டன்சி என்ன பார்ப்போம்? இனிஷியல் செட்டிங் டைம், ஃபைனல் செட்டிங் டைம், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. லீசாட் அப்பாரட்டஸ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. நார்மலாக ஸ்டோனோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இருக்கணும், கிரேட்டர் தென் 2.7 வந்து இருக்கணும். இது கண்டிப்பாக இந்த டெஸ்ட் டிஸ்கஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன்பா. ஒரு டாபிக் முடிச்சிங்க அப்படின்னா நமக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் அடிஷனலாக ஷேர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அது ப்ராப்பராக எழுதினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது தேர்ட் டெஸ்ட் வந்து 30/1 நாளைக்கு மார்னிங் நடக்கும்பா. 30/1/2026. அதோட டாபிக் என்ன? எம்சான் அண்ட் அக்ரிகேட். கொஸ்டின்ஸ் வந்து 25 கொஸ்டின்ஸ் தான்பா. இந்த கோட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்ச கோட்ஸ். அனைத்திலும் ஆரம்பம் கடினமாக தான் இருக்கும், விட்டு விடாதே கற்றுக்கொள்ளலாம். அனைத்திலும் ஆரம்பம் கடினமாக தான் இருக்கும், அதை விட்டு விடாதீங்க, கண்டிப்பா என்ன பண்ணலாம்? கற்றுக்கொள்ளலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. எல்லாத்துக்குமே தான். நம்ம ஒரு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்றோம், எல்லாருமே நிறைய கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா, சார் நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன், நிறைய லாங் கேப் ஆயிடுச்சு, எப்படி படிக்கணும்னு தெரியல. அதுக்கடுத்து இது எப்படி ஸ்டார்ட் பண்றது, ஸ்டார்ட் பண்ண என்னால் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கு. அதுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இங்கே எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்ன படிக்கிறது மைண்டில் ஏற மாட்டேங்குது. வேறு எதுவுமே இல்லை, உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணணும் மோட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா எதனால நம்மளால பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ணுறது எப்பயுமே எல்லாத்தையுமே கஷ்டம் தான். நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒவ்வொரு விஷயமே என்ன இருக்கும்? கஷ்டமா மட்டும்தான் இருக்கும். அதை டே பை டேவா மொத்தம் எடுத்தோம்னா 10 யூனிட் மொத்தமாக படிக்கணுமா அப்படின்னு மண்டையில் ஏற்றவே ஏற்றாதீங்க. இன்னைக்கு ஒரு டாபிக் நீங்கள் படிக்க போறீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஷெட்யூல் ஃபுல்லாகவே போட்டுருங்க. இன்னைக்கு முதல் நாள் என்ன படிச்சீங்க? பிரிக்குன்னு ஒரே ஒரு டாபிக் தான் படிச்சீங்க. பிரிக்கை பற்றி நமக்கு நார்மலாக தெரியாதா? பிரிக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்கு, அது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நீங்கள் பார்த்த விஷயங்களை படிக்க போறீங்க. இன்னைக்கு என்ன பார்த்தா ஸ்டோனோட கிளாசிஃபிகேஷன் என்னென்ன, இதுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்கு அப்படின்னு ஃபுல்லாக தான் பார்த்தோம். ஆமா டெய்லி என்ன ஒர்க் அப்படிங்கிறதா தெளிவாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நோட் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தான் படிக்க போறீங்க. அந்த டாப்பிக்கை தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா ஒரு 4 மாதம் கழிச்சு பார்த்தா ஒரு 6-7 யூனிட் தரவாக முடிச்சிருப்போம். அந்த டெய்லி ருட்டீன் கன்சிஸ்டன்சி ஒர்க்கை மட்டும் தெளிவாக பண்ணுங்க. ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாத்தையுமே இருக்க தான் செய்யும். அதை ஓவர் கம் பண்ணி வரவங்க மட்டும்தான் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவாங்க.
நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் போட்டிருக்கோம். ஏஇ கண்டிப்பாக கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உட்காந்து டெய்லி ஒரு டாபிக் தான் படிக்க போறீங்க. எல்லா டாப்பிக்கும் மண்டையில் ஏற்றோம்னா ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அது ரிவைஸ் பண்ண போறீங்க, டெஸ்ட் போட போறீங்க, ஈவினிங் ஆன்சர் டிஸ்கஷன் பார்க்க போறீங்க. இதை மட்டும் ருட்டீனா பண்ணுங்க, வேற எதுவுமே யோசிக்க வேணாம். ஒரு 3 monthsக்கு அப்புறம் கண்டிப்பா சக்சஸ் பண்ணுவோம். 2026 ஏறி நமக்கானதுப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.